இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல பகவான் எதை சாப்பிடுகின்றார், தெய்வ சாநித்தியம் நிலைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளலாம் மக்களே. அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். கோவிலிலோ நம்முடைய வீட்டிலோ உள்ள தெய்வத்திற்கு நாம் சமைத்த உணவை சமர்ப்பிக்கிறோம், நைவேத்தியம் செய்கின்றோம். பகவான் நாம் சமர்ப்பித்ததை பார்த்து அதில் உள்ள தோஷங்களை நீக்கி அனுகிரகம் செய்கின்றார். வெறும் சாதத்தை தெய்வத்திற்கு காட்டிய பிறகு பிரசாதமாக நமக்கே அது வந்து விடுகின்றது. ஒரு ஊதுபத்தி கொளுத்தினாலும் மனம் நமக்கு வந்து விடுகின்றது. பூ அபிஷேகம் செய்தாலும் அவர் திருமேனியில் பட்ட பூவை நாம் எடுத்துக்கொண்டு விடுகின்றோம். இப்படி எது கொடுத்தாலும் அதை அனுகிரகம் செய்து பகவான் நமக்கே திருப்பி கொடுத்து விடுகின்றார். அவர் உண்மையில் திருப்பி கொடுக்காமல் சாப்பிட்டு விடுவது ஒன்றே ஒன்றுதான். பகவானை நினைத்துக் கொண்டு ராமா, கிருஷ்ணா, ரமணா, கோவிந்தா, கோவிந்தா, கோவிந்தா என்று சொல்லிவிட்டால் அந்த நாமத்தை அப்படியே சாப்பிட்டு விடுகிறார் பகவான். நாமத்தை சொன்ன மாத்திரம் அப்படியே மறைந்து விடுகின்றது. பிரசாதம் போல திரும்பி வருவதே இல்லை. நாம் செய்யக்கூடிய இந்த மங்கள சாசனம் தான் பகவானை கோவிலிலோ நமது வீட்டிலோ சாநித்தியத்துடன் நிற்க செய்கின்றது. எந்த கோவிலில் எந்த வீட்டில் பகவான் நாமத்தை சொல்வதில்லையோ அந்த இடத்தில் பகவத் சாநித்தியம் இருக்கவே இருக்காது. வேத மந்திரத்தை கொண்டு பகவான் நாமத்தை மங்கள சாசனம் செய்கின்றோம். அஷ்டோத்திரம், சகஸ்ரநாமம் போன்றவற்றை கொண்டு பகவான் நாமத்தை தான் மங்கள சாசனம் செய்கின்றோம். கோடி அர்ச்சனை செய்தால் பகவானுக்கு சாநித்தியம் ஏற்படும் என்று பல கோவில்களில் செய்வார்கள். கோடி பூவை பகவானுக்கு அர்ச்சனை செய்தால் பகவான் அங்கு தன் சாநித்தியத்தை வெளிப்படுத்துகிறார் என்று நினைத்துவிடக் கூடாது. அந்த கோடி அர்ச்சனையில் என்ன சொல்லி அர்ச்சனை செய்தோம் என்று பார்க்க வேண்டும். கோடி அர்ச்சனையில் விஸ்வஸ்மை நமஹா, விஷ்ணுவே நமஹா என்று எவ்வளவு நாமத்தை நாம் சொல்கின்றோம். நாமத்தை சொல்ல சொல்ல பகவான் நாம் சொல்லும் இடத்தில் சாநித்தியத்தை காட்டுகிறார். கோவிலில் அர்ச்சனை செய்கிறோம். கொடுக்கும் துளசி, பூ, தேங்காய் போன்றவற்றில் தெய்வத்துக்கு சாநித்தியம் ஏற்படுகின்றது இல்லை. அந்த அர்ச்சனையில் நாம சங்கீர்த்தனம் உள்ளது. அந்த நாம சங்கீர்த்தமே பகவானை அங்கு சாநித்தியத்தோடு இருக்க செய்கின்றது. எத்தனைக்கு எத்தனை நாம் நமக்குள்ளேயே ராமா 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 என்று நாம ஜபம் செய்து கொண்டே இருக்கோமோ அத்தனை நம் இதயத்துக்குள்ளேயே தெய்வம் வந்து அமர்ந்து இருப்பதை அறிய முடியும். நாம சங்கீர்த்தனம் செய்து தெய்வ சக்தியை எங்கும் நிலை பெற செய்வோம். கோவிந்தா 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 என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.